ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் பீஸை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும், எத்தனை கிளாஸ் போனாலும் இந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பொறுமையாக மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு அதில் எப்படி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேக் பீஸை போட்டு ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லா மார்க்கிங்கும் பண்ணிவிட்டு நம்ம நெக்குக்கு மட்டும் நம்ம அளவு போடாமல் நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்குக்கு வந்துட்டு கழுத்தோட இறக்கம் வந்துட்டு நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 6 இன்ச்சு போதுமானது தான். ஸோ எனக்கு இறக்கம் தேவை அப்படிங்கிறதுனால நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கீழே இருந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெக்கை வந்து நம்ம கர்வ் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். கர்வுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்கேல் போட்டு அந்த ஃப்ரண்ட் ஸ்கேல் வந்துட்டு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கையிலையும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோலுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அளவு வச்சு நம்ம வந்து உள்ளே குடஞ்சி எடுத்துக்க போகிறோம். முன்பாகம் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சுருக்கம் வராது. ரொம்ப அதிகமாக தேவை கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பெண்ட் பண்ணோம் அப்படின்னாவே போதும், குடஞ்செடுத்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் அளவு தான் எடுக்க போகிறோம். கொக்கியோட ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்துட்டு 3வது கொக்கி, அதாவது பட்டி ஜாயிண்ட்டும் அந்த 3வது கொக்கியும் வந்துட்டு ஒன்றா தான் இருக்கும். ஸோ நான் பாருங்கள் பின்னாடி திருப்பி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்மளோட அளவு. ஸோ அந்த அளவு எவ்வளோ வருதோ அதிலிருந்து நம்ம 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ அந்த 1 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா, பட்டிக்கு நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்துப்போம். அடுத்தது அந்த 3 டாட் வைக்கும்போது அதில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். கழுத்து வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது அதில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். ஸோ அதனால் நம்ம 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்க போகிறோம். அடுத்தது வந்துட்டு சைடு ஜாயிண்ட்டு. சைடுக்கும் வந்துட்டு எங்கே கை ஜாயின் பண்ணியிருக்கோ அதிலிருந்து பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தையல்லேருந்து நீங்கள் அளவெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தையலுக்கு அளவு விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வரும். அடுத்தது வந்துட்டு நம்ம கொக்கி பீஸில் இருந்துட்டு நம்ம அந்த மெயின் டாட்டுக்கும் அந்த கொக்கி பீஸுக்கும் சென்டர் பாயிண்ட் வரும். ஸோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு வச்சுக்க போகிறேன். 2.25 வச்சிங்கன்னா போதுமானது தான். ஸோ நான் 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா 2.5 to 2.25 வைங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு உங்களுக்கு கப் ஷேப்பாக நல்லாவே கரெக்டாக உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கும். அடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹைட்டு தான் எடுத்துக்க போகிறோம். முன்பாகத்தோட ஹைட்டு நம்ம ஷோல்டரில் இருந்துட்டு பட்டியோட அந்த ஜாயிண்ட் வரைக்கும் மெயின் டாட் வரைக்கும் நம்ம லைட்டாக இழுத்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ நீங்கள் தையலுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டாட்டோட அகலம் 1.25 இன்ச்சு வரும். ஸோ 1.25 இன்ச் 1.25 இன்ச் 2 1.25 இன்ச் வைங்க. ஒரு சிலர் வந்துட்டு 1.5 இன்ச் 1.5 இன்ச்சு வைப்பாங்க. அது வந்து நல்லா அகலமாக இருக்கும். ஸோ நான் வந்து 1.25 1.25 தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயிண்ட்டு, அடுத்தது ஓப்பன் சைட்லேயும் வர்றது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து டாட் தான் பிடிக்க போகிறோம். இந்த டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ நீங்கள் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஓப்பன் சைடு தான் எடுத்துக்க போகிறேன். ஓப்பன் சைடு வந்துட்டு 2.5 இன்ச்சு, உங்களுக்கு தையலுக்கு வேணால் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டு கூட நம்ம வந்துட்டு 2.25 எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த தையலுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து அளவு போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து அளவோடு சேர்த்து நான் வந்து ஆம்கோல் அளவு எடுத்துக்க போகிறேன். ஸோ ஆம்கோல் அளவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம சைடில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் டாட்டோட அளவு எடுக்க போகிறோம். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2.5 to 3 இன்ச்சு தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ எல்லார் ப்ளவுஸுக்குமே அதுதான் பேசிக்காக அதுதான். ஸோ நீங்கள் 3 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 1/4 இன்ச்சு 1 1/4 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 2 1 1/4 இன்ச்சுலேயும் நம்ம வந்து கரெக்டாக வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம். அது 2யும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் டாட்டுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் நம்ம வந்து டாட் பிடிப்போம். துணி வந்து பிடிக்கிறது வந்து அவ்வளோதான் பிடிப்போம். மேலே தான் ஒரு 1/4 இன்ச்சு வரும். வர வர உங்களுக்கு வந்து எட்ஜில் கொண்டாந்து நம்ம முடிச்சிருவோம். ஸோ அது மாதிரியே நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன்னு. இப்படி தான் நம்ம வந்து தையலும் போடுவோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு தையல் பிடிச்சி அதுக்கப்புறம் எண்டில் கொண்டாந்து எட்ஜில் நம்ம வந்துட்டு லைட்டாக துணி இருக்கிற மாதிரி நம்ம விட்டுருவோம். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் முன்பாகம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ நம்ம அதுலேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் எத்தனை தையல் கிளாஸ் போனாலும் இது வந்துட்டு ரொம்ப சிரமமாக தெரியும். பட் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் ஒரு சின்ன விஷயத்த கற்றுக்கலாம். சிறு முயற்சி நாளைய பெரிய வெற்றி. ஸோ அதனால் நம்ம என்றைக்குமே சின்ன சின்னதாக ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.